அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக அரசுக்கு சில கோரிக்கைகள். குறிப்பாக தாயுமானவர் திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டி தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே கோரிக்கை கடிதங்களை அரசுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். தாயுமானவர் திட்டத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள், முரண்கள் உள்ளது. தாயுமானவர் திட்டம் கடந்த அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். தாயுமானவர் திட்டத்தில் டிஎன்இபிடிஎஸ் ஆப்பில் பிரதிநிதி கோரிக்கை என்ற ஒரு கோரிக்கை உள்ளது. யாரெல்லாம் பொருட்களை பெற முடியவில்லையோ அவர்களுக்கு வேண்டப்பட்டவரிடம் ஆதார் அட்டையை அளித்து அந்த பிரதிநிதி கோரிக்கை மூலம் பொருட்களை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். அதை அரசு விளம்பரப்படுத்த முன்வர வேண்டும். மேலும் தாய்மானவர் திட்டம் ப்ளூடூத் ரேஷன் கடையில் உள்ள ப்ளூடூத் மற்றும் எடைத்தராசு வழியே பிஓஎஸ் மிஷினில் நம்ம கொடுக்குறோம். அந்த பிஓஎஸ் மிஷின் அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் நிற்கிறது இல்லை. ரேஷன் கடைக்காரருடைய தனிப்பட்ட மொபைல் ஃபோனை நம்ம அதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகும். இதனால் பொருட்களை வயோதிகர்களுக்கு இந்த தாய்மானவர் திட்டத்தில் கொடுக்கறதுக்கு ஒரு கார்டுக்கு குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுது. அதே போல் தாய்மானவர் திட்டத்தில் உள்ள வயோதிகர்களுக்கு கைரேகையும் விழமாட்டுது, கண்ரேகையும் விழமாட்டுது. அதனால் இந்த திட்டத்தில் எளிமைப்படுத்த விரைவாக பொருட்களை வழங்க ப்ளூடூத் முறையை அறவே நீக்க வேண்டும். அதே போல் தாய்மானவர் திட்டத்தில் உள்ள வயோதிகர்களுக்கு அவர்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பி நம்ம பொருட்களை கொடுக்கலாம். கைரேகையும் கண்ரேகையும் சுத்தமாக எடுத்துட்டு அவர்களுக்கு ஏற்கனவே இல்லம் தேடி பொருள் கொடுக்குறன்ற ஆப்ஷனில் தான் கொடுக்குறோம். அந்த ஆப்ஷனில் கார்டு நேரடியாக ஸ்கேன் பண்ணாவே பொருட்கள் பெறக்கூடிய நிலையில் ஓப்பன் செய்கிற மாதிரி வசதி செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை பணியாளர்களே பல பேர் வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பல பேர் பணி செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான மாற்று ஏற்பாடும் அரசு செய்யலை. அதை அரசு செய்து தர முன்வர வேண்டும். அதே போல் தாய்மானவர் திட்டத்தில் இப்போது கூடுதலாக மேலும் பணியாளர்களை பெனிஃபிஷரியை சேர்த்துருக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற சிக்கல்களே களையாமல் இன்னும் கூடுதலாக அடிஷ்னலாக மெம்பரை ஆட் பண்ணிகிட்டே போயிருந்தா இதனுடைய வேலை பலு அதிகமாகும். பணியாளர்களுடைய சிக்கலும் மனசும் ரொம்ப சோர்வாகும். ஏன்னா ஒரே ஒரு கடையை 3 பேர் பார்க்குறாங்க, 3 கடையை ஒருத்தராக பார்க்குறாங்க. பல இடங்களில் ஒரு கடையில் 70 கார்டு, ஒரு கடையில் 120 கார்டு, ஒரு கடையில் 150 கார்டுன்னு போயிட்டே இருந்தால் ஒரு நாள் முழுவதும் கொடுத்தா கூட ப்ளூடூத் முறையில் அதிகபட்சம் 35லேருந்து 40 கார்டு காலை 7 முதல் நைட்டு 8 மணி வரைக்கும் கொடுத்தாலும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதற்கிடையில் அதிகாரிகளும் நீங்கள் கொடுங்க நம்பரை அதிகப்படுத்தணும், பர்சன்டேஜ் கவர் பண்ணணும், அந்த பக்கம் ஒரு நெருக்கடி. அதே போல் தாய்மானவர் திட்டத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு நாள் கிடையாது. மாதம் 2வது நாளே கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஒன்று மாதம் 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலே கொடுக்கலாம், அல்லது மாத இறுதியில் கொடுக்கலாம். முடிஞ்சவங்க கடையில் வாங்கிக்கின்னு யாரால் வாங்க முடியலையோ நம்ம நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு 3 மாத பொருளை கூட ஒரே டைமில் கொடுத்து நம்மளுக்கு நிதி சுமையை குறைக்கலாம். பல இடங்களில் தாய்மானவர் திட்டத்தில் வண்டி வாடகை கொடுக்கல, பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கல. இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் பல சிக்கல்களை ரேஷன் கடை பணியாளர்கள் அனுபவிச்சுன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்மானவர் திட்டத்துக்கு அப்படின்னு தனியாக ஒரு பைலட் வண்டி வெடிச்சு யாருக்கு தேவையோ இப்போ எப்படி கேஸ் புக் பண்ணால் வருதோ அந்த மாதிரியான வசதி பெற்று கொடுக்கலாம். பல்வேறு விஷயங்கள் தாய்மானவர் திட்டத்தில் இருக்கும்போது இதனுடைய சிக்கல்கள்லாம் களையாமல் அட்டைதாரருடைய எண்ணிக்கை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போனால் இதனால் பணி சுமை தான் அதிகமாகும். அதே போல் இந்த ஆட்சி இப்போ தான் வந்தது, இப்போ தான் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, இதுக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்லாம், அதாவது செய்கிற அரசாங்கத்துக்கு தான் நாம் கோரிக்கைகளை வைக்க முடியும். இன்றைக்கி ஒரு புதிய அரசாங்கம், புதிய ஒரு நம்பிக்கை பெற்று மக்களுடைய ஊழல் எல்லாம் ஒழிக்கணும், மக்கள் நலன் பெறணும் அப்படின்னும் போது உங்ககிட்ட தான் அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்க முடியும். இன்றைக்கி இந்த துறையில் சிறப்பான முறையில் ஒரு அரசு செயலாளர் மேடம் பல்வேறு துறையில் பல்வேறு முத்திரைப்படுத்தி அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த சிக்கல்கள்லாம் மேடம் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தி இதனுடைய சிக்கல்களை களைய முன் வரலாம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களிடமும் இந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவரும் நாங்கள் கண்டிப்பாக பணியாளர் நலன் சார்ந்து கண்டிப்பாக சட்டசபையிலையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடையும் நான் கொண்டு போயிட்டு கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எங்களுக்கு தனித்துறை கொடுக்குறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 5 வருஷமாக தேர்தல் வாக்குறுதியோடு அது போயிடுச்சு. அப்போ செய்கிற அரசாங்கத்துக்கிட்ட தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். நாங்களும் சுதந்திரமாக
ஒரு மன நிறைவோடு பணியை செய்யணும். இன்றைக்கி ரேஷன்னாவே ஏதோ ஒரு தப்பு செய்கிற இடம் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து எல்லா இடங்கள்லையும் போயிருக்கு. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் பெறக்கூடிய சூழல் இன்றைக்கி இருக்குது. அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு இடங்களில் ஏதாவது ஒரு தவறுகள் நிழலாம், அது வந்து நம்ம வந்து மறுக்கலை. ஆனால் அதையெல்லாம் ஏன் நடக்குது? இன்றைக்கி எடை குறைவாக ஏன் ரேஷனுக்கு பொருள் வருது? ஏன் வந்து அந்த எடை குறைவை இன்னும் வந்து நம்மளால் சரி செய்ய முடியல? அதனால் இந்த அரசாங்கம் பாக்கெட் சிஸ்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கு. அதை சீக்கிரமாக கொண்டு வாருங்கள். அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஆதரிக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ பணியாளருடைய நலனில் வந்து இந்த அரசு முழுமையாக நல்ல ஒரு சம்பளத்தை கொடுங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொடுக்குற மாதிரி சேதார கழிவை ரேஷன் கூட்டுறவுக்கு கொடுக்குறது இல்லை. அதையெல்லாம் கொடுங்க. பணியாளர்களும் பல்வேறு விதமான செலவுகளை கடையில் செய்கிறாங்க. லாரிகள் இறக்கு கூலி, அதே போல் பல இடங்களில் வந்து இடையாளர் இல்லை, அந்த இடையாளருக்கு கூலி, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்க? அப்போது இங்கே வந்து ஏதாவது ஒரு முறைகேடு நடக்குது, ஏதாவது தப்பு நடக்குதுன்னா அது எப்படி நடக்குது? எல்லாருமே கைரேகை வச்சு தான் பொருள் வாங்குறாங்க. ஆனால் யாராவது 1, 2 அட்டைதாரர் அரிசியை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்க என்ட்ரி போட்டு ஏதாவது தவறுகள் நிகழ முடியும். அதுக்கு கூட அரசுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு முறையான சம்பளம் கொடுங்க, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல கட்டடத்தை கொடுங்க, பொதுமக்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பொருள் விட்டு கொடுத்தல் உரிமம்னே இருக்குது டிஎன்இபிடிஎஸ் ஆப்பில். அவங்க வந்து அரசனுடைய மானியத்தை விட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுங்க பொதுமக்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அரசனுடைய மானியத்தை விட்டு கொடுத்துருங்க, உங்கள் நற்செயலுக்கு பாராட்டு, உங்களால் 400 ரூபா மிச்சமாயிருக்குது, அரசுக்கு 500 ரூபா மிச்சமாயிருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் நீங்கள் கலைஞ்சிட்டு தீர்வை நோக்கி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெங்கேயோ தப்பு நடக்குது, ஆனால் பிரச்சனை மட்டும் எல்லாமே ரேஷன் கடைக்காரங்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற போல் ஒரு மாயை. எங்கே பார்த்தாலும் 20 கிலோ 10 கிலோ 5 கிலோன்னு. ஆனால் ரேஷனுக்கு வரக்கூடிய பொருட்கள் குறைவாக வருதுன்னு நாங்கள் பல நாளாக சொல்லின்னு இருக்கோம். இது சம்மந்தமாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கிட்டையும் தற்போது சொல்லியிருக்கிறோம். அவரும் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த பிஓஎஸ் மிஷின் ஒன்று இருக்குது, அந்த மிஷினுடைய தரத்தெல்லாம் ஆய்வு பண்ணுங்கள். அதெல்லாம் எந்த தரத்தில் இருக்குது, எப்படி அது வந்து ஒர்க் பண்ணுது. எங்கள் கூட ஒன்றும் வேணாம், நீங்கள் வந்து எல்லா நாளும் வர வேணாம், ஒரு 2 மணி நேரம் தாய் மாணவர் திட்டம் எப்படி செயல்படுதுன்னு அதிகாரிகள் வந்து நேராக பாருங்கள். பார்த்துட்டு அதில் இருக்கிற சிக்கல்கள்லாம் களைய முன் வாருங்க. அதே போல் சொல்லப்போனால் பல்வேறு சிக்கல்கள் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உள்ளது. இந்த சிக்கல்கள்லாம் களைஞ்சிட்டு தீர்வை நோக்கி நாம் செல்லணும். இது ஏழை மக்களுக்கு உணவளிக்கிற திட்டம். இந்த சிறப்பான முறையில் இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. எங்களது கடமையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் என்றும் தவறுது இல்லை. ஆனால் அரசு எங்களுக்கு பாரம்பரியமாக எங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் எதுவுமே செய்ய மாட்டுது. இன்றைக்கி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுத்துருந்த சம்பளம் 5 வருஷமாக ஆகிப்போச்சு. குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறோம். இதே வேலை செய்கிற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு பன்மடங்கு சம்பளம். அதே போல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு சேதார கழிவு உண்டு. கூட்டுறவு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு சேதார கழிவு இல்லை, இடையாளர் இல்லை, சரியான முறையில் கட்டட வசதி இல்லை, மளிகை பொருள் விற்கணும், இப்படி பல்வேறு விதமான நெருக்கடியில் இந்த பணியாளர்கள் ஆளாகிறாங்க. அது இல்லாமல் தற்போது இகேஒய்சி ஒரு பக்கம், தாய் மாணவர் திட்டத்தில் இன்னும் புதிய பணியாளர்கள், புதிய அட்டைதாரர்கள் ஒரு பக்கம், இப்படின்னு பணியாளர்கள் ரொம்ப மிகுந்த கஷ்டத்தில் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. இகேஒய்சிக்கும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அரசாங்கத்தில் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறது ஒருத்தர், அரசாங்கத்தில் கார்டில் பேர் ஆட் பண்ணுறவர் ஒருத்தர். இது எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு. ஆனால் அது எல்லாமே ரேஷன் கடையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் செய்யணும், நைட்டு பார்க்கணும், விடுமுறை இன்றி போகணும், அதிகாரிகளுடைய டார்ச்சர் ஒரு பக்கம். எங்களால் முடியல. அதாவது இன்றைக்கி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி அப்டேட் பிஓஎஸ் மிஷினில் யார் கைரேகை அப்டேட் பண்ணலையோ அது ரெட்டில் காமிக்குது. அதை முடக்குங்க. அவங்க கைரேகை வச்ச உடனே அது ரிலீஸ் ஆகட்டும். இப்படி வந்து நம்ம வந்து மாற்றத்தை நோக்கி இன்றைக்கி புது டெக்னாலஜிலாம் எவ்வளோ வந்துடுச்சு. ஏன் அவங்க மொபைலுக்கு மெசேஜ் கொடுங்க. இன்றைக்கி அதே போல் தாய் மாணவர் திட்டத்தில் வயசானவங்களுக்கு கைரேகை வழியாக அவங்களுடைய செல்பேசி எனக்கு ஓடிபி அனுப்பி பொருள் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். இப்படி நிறைய சிக்கல்களை நம்மக்கிட்ட வச்சுட்டு, ஆனால் கடைநிலை ஊழியர் வந்து வேலையும் செஞ்சுட்டு பழியும் ஏற்றுட்டு எவ்வளோ நாளைக்கு தான் போக முடியும்? இந்த அரசாங்கத்தில் ரேஷன் கடை பணியாளர்களுடைய பழி தீர்க்கப்படும். அவருடைய பழிகள்லாம் எதுவுமே ஆளாகாமல் ரேஷன் கடை பொது விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுது. மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா ஐயா அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க,
எப்படி வந்து நம்ம வெளியிலேருந்து சமைச்சு சாப்பிட்றோமோ அரிசி அந்த மாதிரி ரேஷனுக்கு கொடுக்கணும்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னு, அதே போல் பேக்கெட் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. முதல்வர் சொன்னார் போல் எல்லா கடைக்கும் பணியாளரை நியமனம் பண்ணுங்க. இந்த திட்டத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு செஞ்சு தரணும். திட்டத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு பணியாளர் ஆகிய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களது சிக்கல்களை தயவு கூர்ந்து போக்குங்க, மனவலியை போக்குங்கன்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தினேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம். நன்றி.